சரண்யாங்க என் பேர். சொல்லுங்க, இந்த ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? ஒயின் ஷாப் மூடி இருக்காங்கன்னு தானே பேர். எல்லாம் பிளாக்ல வித்து குடிச்சிட்டு தான் இருக்காங்க. எல்லா குடும்பமும் நாசமா போயிட்டு தான் இருக்கு. என் குடும்பம் முத கொண்டு எல்லாமே தான். யாரு குடியில மட்டும் யாருனாலையும் திருத்தவே முடியாதுண்ணா. பிளாக்ல விற்கிறாங்கல்ல, அது சுத்தமா ஒழிச்சிட்டா பரவாயில்ல. தளபதி ஆட்சிக்கு வந்திருக்காரு, திருத்திட்டாருன்னா ரொம்ப நன்றி. நான் வந்து டிஎன்எஸ்டிசி டிரைவருங்க. இப்போ கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறாங்க. தலைவர் விஜய் சார் அவர்கள் வந்து சிறப்பாக இது பண்ணி கொண்டு போகிறாருங்க. டாஸ்மார்க் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து 500 மீட்டர் தள்ளி போகணும். ஸ்கூலு, கோயில், இந்த மாதிரி விஷயம் வந்து அருமையான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி இதாக நடக்குதுங்க. பஸ்ஸில் ஏறி தண்ணி அடித்து பக்கத்தில் உட்கார்றது, லேடிஸ் பக்கத்தில், இந்த மாதிரி பிரச்சனை நிறையா போயிட்டுருக்கு. இது அருமையான விஷயம் சார், சிஎம் சார் பண்ணது. வாழ்த்துக்கள். திருப்பி மேலும் மேலும் நல்லா சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள். டாஸ்மாக் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு படுக்கிறது, ட்ரெஸ் இல்லாமல், லேடிஸ் பக்கத்தில் வந்து உட்கார்றது, டிரைவர் அண்டர் கூட பிரச்சனை பண்ணுறது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நல்ல கொஞ்சம் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து பக்கத்தில் யாரும் பொம்பளைக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸ்க்கு ஒரு சேஃப்டிங்க. லேடிஸ் எடுத்து இதை வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. லேடிஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கம்னால நாங்கள் வந்து தைரியமாக வண்டி நைட் நேரம் வந்து தைரியமாக வண்டி ஏறலாம். இப்போ டாஸ்மார்க் இருந்தால் அவங்க வந்து குடிச்சிட்டு வந்து உட்காருறாங்க, ஒரு ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு நம்ம நல்லா இருக்குது. சிஎம் சார் எடுத்த முடிவு நல்ல முடிவாக இருக்குது அப்படின்னு சிஎம் வந்து பதிவேற்றின முதல் சைனா என்னன்னா போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்காக தமிழ்நாடு மூலம் 812 கடை எடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு கடை எடுத்துருக்காங்க. இப்போ கோவை மாவட்டத்தில் எடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கடையை. எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இதனால பெண்கள் ரொம்ப அதிகமாக வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது வந்து பொது இடங்களா, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்தாங்கன்னா இப்போ பஸ் ஏறி போகும்போது ரொம்ப சிரமப்படுறோம். எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே சிரமப்பட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக போவோம் நாங்கள். இது வரைக்கும் பிரச்சனைகள் என்னன்னா, நிறைய ஜென்ஸ் வந்து ரொம்ப குடிச்சிட்டு பாதி தூரம் இங்கிட்டு போக அந்த பக்கம் போக இருந்தாங்க. எங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரீயா போய் வருவோம். நாங்கள் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் முத்துராக். அதாவது டாஸ்மாக் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்சுவலாகவே டாஸ்மாக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. முழுசாக எடுக்கிறதே ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா, அந்த டைமு அப்படிங்கிறத விட்டு அடுத்த நேரம் விற்கிறாங்க பாருங்கள், அதை முதல் தடுக்கிறது தான் பெஸ்ட்டான இது எது அப்படின்னா, 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 12 ஹவர் விற்கிது அப்படின்னா, அந்த டைமுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த மது கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சிது அப்படின்னா அது வந்து இல்லீகல். அது வந்து தடுக்கணும். ஒன்றாச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மது அப்படிங்கிறது வந்துங்க இளைஞர்களை வந்து ரொம்ப சீரழிக்கதே ஒழிஞ்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதில்லை. அதனால வந்து இதைய வந்து முற்றிலுமே எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை நான் வரவேற்கிறேன். என்னோடய வயசுக்கு நான் தெரிஞ்சளவுக்கு இந்த மதுவை வந்து ஒழிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள். இதை வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, எம்ஆர்பி அப்படிங்கிறத தவிர்த்து எங்கேயுமே ஒரு பைசா கூட எச்சா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து என்னோட பணிவான வேண்டுகோள் நான் விடுக்கிறேன். நன்றி. இந்த அரசாங்கம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து இன்னும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த அரசாங்கம் இது செஞ்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.